ஐயப்பன் அருள் பல அருள்பவன். மகிஷி என்ற அரக்கிய வதம் செய்ய அவதரிச்சவர் தான் ஐயப்பன். ஐயப்பன் கோயில்ல 18 படிக்கு மேல் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் எழுதியிருக்கோம். இத தத்துவம் அசி என பிரிச்சு படிக்கணும். நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பதுதான் இதோட பொருள். ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதுதான் பொருள். சபரிமலை ஐயப்பன் வரலாறு பற்றி இந்த வீடியோல பார்ப்போம். கேரளால பந்தல மகாராஜா குழந்தை இல்லாம மனம் வருந்தி வந்தார். அந்த சமயத்துல மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள். அவர்களுக்கு உதவவே சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். விஷ்ணு மோகினியா மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார். குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டு விட்டு சென்று விட்டனர் ஹரியும் விஷ்ணுவும். தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா? பக்திமானான பந்தல மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர். வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின்